ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நற்பவி வாங்க நம்ம இப்போது ரவை உண்டை பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானலில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெய்யில் கேஷ்யூ முந்திரியை நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே காஞ்ச திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நான் இப்போ 1/2 கிலோ ரவையில் தான் ரவை உண்டை பண்ண போகிறேன். ஸோ அந்த 1/2 கிலோ ரவையையும் இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க. இதில் நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த தேங்காவை நம்ம நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரவை உண்டையை லாங் டைம் வச்சு சாப்பிட்றப்போ கெடாமல் இருக்கிறதுக்கு வறுத்து தேங்காவை போடுங்க, சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட ட்ரை தேங்காய் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பாகு காய்ச்சலாமா. நான் இப்போ 1/2 கிலோ ரவைக்கு 1/2 கிலோ சக்கரை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாகு காய்ச்சி அந்த பாகை நம்ம நெய்யில் வறுத்த ரவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடு ஆறுனதுக்கப்புறம், அதாவது நம்ம கையில் சூடு தாங்குற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் உருண்டை பிடிங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரவா உண்டை ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ரவை உண்டையே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.